கூட்டிக்கிட்டு இந்த வந்திருக்கு மக்களுக்கு ஒரு அரும்பு உரையாம நீ அதை காத்து வீழாம நீ காத்தது காத்த கடைசி வர காத்தரலன்னு என் ஜாமி. ஹலோ 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 சொல்லு ஹலோ 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 தாய்மார்களே, நீங்கள் ஆவணம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பாசத்திற்குரிய திரைப்பட நடிகரும் நாடக அமைப்பாளரும் பாசத்திற்குரிய MKR ராதாகிருஷ்ணன் ஐயருடைய கலைஞர்கள் வழங்கும் கதம்பம் என்று சொல்லக்கூடிய சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி என்று சொல்லக்கூடிய நாடகம் இனிதே ஆரம்பமாக இருப்பதால் பெரியவர்களும் தாய்மார்களும் வருகை தந்து கதம்பம் என்ற நாடகத்தை கண்டிகளுக்கு செல்லும்படி கேட்டுக்கொண்டு எங்களை கலை தூங்கும். நன்றி, வணக்கம், கலை துவக்கம். கல்யாணி வந்த சுபகவனி கல்யாணி தாண்டோனே சங்கரி தாண்டவனே நாடக பூஜன நாடக மங்கல நாடக பூஜன நாடக பூஜன நாடக மங்கல நாடக பூஜன பிரம்மாஜிக பவரி கல்யாணி சோமாஜிக பவரி கல்யாணி தாண்டவனே சங்கரி கல்யாணி தாண்டவனே ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி அம்மா சுகசரூபிணி மதுரை வாணி ஜெகநாதர் மனோமகிழ்மினாட்சி ஜெகநாதர் மனோமகிழ்மினாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி 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 பாண்டியராஜகுமாரி பவானி பாண்டியராஜகுமாரி பவானி பாண்டியராஜகுமாரி பவானி அம்மா சிவ பஞ்சமி தமிழ் பரமேஸ்வரி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி மாயவச்சோதரி உமா மகேஸ்வரி மாயவச்சோதரி உமா மகேஸ்வரி மங்களம் அருள்வாய் ராஜராஜேஸ்வரி மங்களம் அருள்வாய் ராஜராஜேஸ்வரி நலந்தருவாய் என் தாயே மீனாட்சி நலந்தருவாய் நாகருமை பாட வரம் தருவாய் அம்மா நாகருமை பாட நலந்தருவாய் அம்மா வரம் தருவாய் என் தாயே கல்யாணி அம்மா தலைவாணி
வந்திருக்கும் பெரியோர்களே அங்கே தாய்மார்களே அங்கே வணக்கங்கள் சொல்லி வரும் தண்ணி நந்தானே போடுதானே நந்தானே கூட்டம் தானே ஆமா கூட்டம் தானே கூடிருச்சு இங்க கூடிருச்சு இங்க குத்துக்கள் ஆரம்பிச்சு தண்ணி நன்னானே ஏதானே நன்னானே வந்திருக்கும் பெரியோர்களே ஐயா தாய்மார்களே ஐயா இளைஞர்களே நாங்க வணக்கங்கள் சொல்லி வரோம் தண்ணி நன்னானே ஏதானே நன்னானே ஏதானே நன்னானே ஏதானே நன்னானே போதும் போதும் அருமையான கூட்டம் இந்த மீதி வர்ற ஆளுக்கு இடம் இருக்காது நாளைக்கு வாங்கலே இந்த இடத்துல கூடுறதுக்கு காரணமே மைசெட்டி தான் மைசெட்டி சூப்பர்னே விஜய் விஜய் மதுரை மதுரை உண்மையிலே இந்த மைசெட்டை கட்டுறதுக்கு எவ்வளவு சிரமம் போட்டிருப்பீங்க ரொம்ப கஷ்டம் என்னன்னே பெரும்பாலும் செப்பல் எடுக்கணும்னா கொக்கி போடணும் நன்றி நன்றி வந்து ஒரு பாட்டை போட்டு ஹலோ ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி வந்திருக்கும் அருமை நல்ல சபை வணங்கி இந்த லாடன் அந்த கிராமத்து சபை வணங்கி இங்கே வந்திருக்கும் நல்ல சபை வணங்கி கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே அது வந்து கூடிருச்சு நன்னானே அது வந்து கூடிருச்சு நன்னானே இந்த ஆனந்த கூட்டத்தில நன்னானே இந்த ஆனந்த கூட்டத்தில நன்னானே
எனக்கு குலசாமி தான் அது எனக்கு செல்வா கலப்பைய முட்டிக்கிட்டு கலப்பைய முட்டிக்கிட்டு காடு வைய ஒழுக போறேன் நான் காடு வைய ஒழுக போறேன் கிழவே சொன்னா நானே அம்மா 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 அழுதைய குட்டிக்கிட்டு கலப்பைய முட்டிக்கிட்டு காடு வைய ஒழுக போறேன் நான் காடு வைய ஒழுக போறேன் விவசாயம் செழிக்க வேணும் விவசாயம் செழிக்க வேணும் விவசாயம் செழிக்க வேணும் ஏமாமா நம்ம வேர்வை சிந்தி உழைக்க வேணும் ஏமாமா ஒடே தானே நன்னானே தானே நன்னானே தானே நன்னானே தானே நன்னானே தானே நன்னானே கைதட்டவா உண்மையிலே நினைச்சு நினைச்சு அடிச்சா பாரு ஆல்ரவுண்டுக்காரன் நல்லா வருவீங்க ப்ரோ ஃபியூச்சர்ல நல்ல நீக்குறக்காரை மாதிரி வருவேன் பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான பாசத்தையும் அதிக வீரத்தையும் நெஞ்சிலே சுமந்து கொண்டு தமிழுடைய வீர விளையாட்டம் ஜல்லிக்கட்டை உலகம் பூரா இருக்கிற மனிதருக்கெல்லாம் பயங்காட்டிய என் உயிர் தமிழ் உறவுகளை உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆர் பணிவான இரவு வணக்கம். நாடகம் என்ன நாடகம் தெரிஞ்சாலும் யாராவது சொல்லுவோம் ஏதோ லைட்டு கட்டிருக்காக கொண்டாக போட்டிருக்காங்க எம்கேஆர் வர்றாரு சொன்னாருன்னு வந்திருக்கு. இந்த நாடகம் என்ன நாடகம்னா கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு மருதமணியா அன்னை உள்ள ஒரு கிலோ படிக்கல தூக்கிட்டு வாமம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மருதமணி போற மாட்டார் அவர் லேட்டா பொம்பளை பிள்ளை வந்தாத்தே வாடகை எடுத்தே முட்டை வருவேன். ஆனா நாடகம் கதம்ப நாடகம் சொல்றாங்களே அப்படின்னா அது நகைச்சுவை இருக்கும், பாட்டு இருக்கும், ஆடல் பாடல் மாதிரி இருக்கும், சின்ன கருவு பெரிய கருப்பு பக்தியோடு அருள் இறக்குவாங்க, எல்லாமே இதுல இருக்கும். அதனாலதான் இது பேரு கதம்ப நாடகம். இங்கே பெண்கள் பூரா சேர்ல உட்காண்டிய ஆம்பளைய பூரா நிக்குது. ஏத்தா எவ்வளவு ரப்பு உங்களுக்கு உழைக்கிற வர்க்கம் ஆண் வர்க்கம் பூரா நிக்குது. உட்காந்துட்டிய சீரியல பார்த்துட்டு உணர்ச்சியா சிப்ஸ் துப்ப உட்காந்து என்னத்த சொல்ல எல்லாமே கலைதான். இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலைகளும் தமிழக மக்கள் பார்க்கின்ற எல்லா வேலைகளும் புனிதமானவை. உலகத்துல கலாம கூடாது, திருடக்கூடாது, மற்ற எல்லா வேலையும். ஏன் முண்டை நீ வேலைக்கே போறது இல்லையே, நீ எங்க வேலைக்கு போன? எப்ப பார்த்தாலும் திருப்போன பஞ்சால டீ கிளாஸ் சூடே இருக்காது, ஊதி அடுத்த டீ இவன் வாங்கி தருவேன்னு தெரியுவேன். இதுல ரப்பு ரப்புன்னு கைதட்ட. ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்கு. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சக்தி எதுனா பெண்கள் தான். பெண்கள் தான் வீட்டுக்கு என்னத்த சொல்ல. அத்தா பெண்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். வீட்டுக்கார வந்து தினசரி வெள்ளி செவ்வா அவன் காலை மஞ்சள் துணியை போட்டு தொடச்சு ஊதுவத்திய கவட்டுக்குள்ள பொருதி விட்டு ஆளாத்தி எடுத்து சலுப்புன்னு வெதர்ல ஊத்துனீங்கன்னா வெந்து தைரியம் இல்ல புருஷங்களை பாதுகாக்கும். ஏன்னா ஆண்கள் தான். நான் என் ஆண்களை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அதிக உழைக்கக்கூடிய ஒரே ஜீவன் ஆண்கள் தான். கைதட்டுங்க பாவா, பொம்பளையால் கைதட்டுங்க, கைதட்டுங்க மேடம். யூடியூப் காமிச்சாருன்னா நாளைக்கு புருஷர் அப்புறம் போட்டு அடிப்பாரு. என்ன மேடம் டிசிப்ளின் இல்லை. ஆனா தாய்மார்களே சும்மா சொல்லவில்லை. ஆண்கள் 1008 வேலைக்கு போய் 10 நாள் வெளியே தங்கி இருந்து வேலை பார்த்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் குடும்பத்தையும் பத்திரமாக பார்த்து கொண்டு சிக்கனமாக பிழைக்க தெரிந்த ஒரே ஜீவன் தான் தாய்மார்கள் தான். என்னத்தை சிக்கனமா பிழைக்குது? தீபாவளிக்கு 300 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தா ஒத்துக்குறியாக்க. 300 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன் உனக்கு அப்படின்னு புரிஞ்சு சொல்லுவாரு. தேங்க்ஸ், ரொம்ப நன்றிங்க. ஏன் 300 ரூபாய்க்கு எடுத்தீங்க? 250 ரூபாய்க்கு போதும். எந்த பொம்பளைய சொல்றியா? 1000 ரூபாய்க்கு எடுத்துருவாயா? அதான் நல்லா குவாலிட்டியா இருக்கும். மேட்ச் ப்ளவுஸ் பாவாடை
அம்புட்டு எடுத்துக்கிட்டு புரிசியம் போடுறது பூரா ஓட்ட சட்டி 1000 கண்ணு பானை மாதிரி ஒருத்தையும் போட்டுக்கிட்டு அதில் குனிஞ்சு சப்பலை பண்ணிடுறேன். இன்னைக்கெல்லாம் ஒரு மட்டன் விருந்துப்பா. கீழே உட்காந்துருக்காங்க, வேட்டியை தூக்கிட்டு முண்டை சட்டி ஓட்டைக்கு அதுக்கும் முன்னாடி ஒரு இலையில உண்டு வச்சு அவன் சொல்ல செவரொட்டி எனக்கு வேணாம்னு எடுத்துட்டு போங்கன்னு அன்னைக்கரே இந்த கிரக மயிரா மாப்பிள்ளை எச்சு ஊருதே செவரொட்டியை தைக்கலாம் பார்க்குறேன். இவ்வளவு அவ்வளவு ஜோக்கல்ல தான் நீங்க சிரிக்கிறதா சிரிச்சுக்கங்க, என்னத்த சொல்ல. ஏன்னா அப்பெல்லாம் ஜட்டியே கிடையாது ஐயாவுக்கெல்லாம். எங்க ஐயாவுக்கெல்லாம் ஜட்டி கிடையாது. செம்புரியா கடா தவம் போது வெங்கு தவிர்வேன், பயத்துல முள்ளுல தவிர சிரிப்பை பாரு. எங்க அப்பத்தா சேலைதான் அவர் சட்டி. ஒரு சேலையை கலட்டி போய் குளிச்சுச்சுன்னா அதை பூரா 12 கோமணமாத்த கிழிச்சு அப்படி போவான். இன்னைக்கு பூரா பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர் போயிட்டு இந்த புருவத்தை லேசா கீட்டு பண்ணுங்க, மசுரை தீய வச்சு கொளுத்துங்கன்னு சொல்லிட்டு 5000 கொடுத்துட்டு வர்ற சிச்சு கணக்கம் இல்லாம. ஆனா ஆம்புல வெட்ட பூரா பாரு, பூரா செம்புரியாட்டு வெட்டிட்டேன். என் மண்டியில உட்கார ஹிட்லர் மண்டதேன். ஆனாலும் ஒரு ஆள் மருந்து மண்டி உள்ள பார்த்தா பூனை விட்டு வெட்டியிருக்கேன். முத்தண்ண மருந்து மணிக்கு தப்போட்டாரா மறைஞ்சுருண்டோம். எது எப்படி இருந்தாலும் உலகத்துல சிரிக்க தெரிஞ்ச ஒரே ஜீவன் தான் மனிதர்கள். அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டுல பிறந்துட்டு நீங்க எந்த நாடு அயல் நாடு போய் நான் தமிழ்நாடு சொல்லுங்க, இந்த தமிழனுக்கு ஒரு மதிப்பு உண்டு. சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போனா தமிழனை ஏன் அந்த நாட்டுக்காரன் பயப்படுறான்னா பாயிரேன் வெட்டுவேன்னு பாயில. அவன் என்ன நினைக்கிறான் வெளிநாட்டுக்காரே, இவங்க மோசமான ஆளு செய்வனை வைப்பாங்கிறான். செய்வனை வச்சு ஒரு கம்பெனி ஓனரே காலி பண்ணியிருக்கேன் வந்து சிங்கப்பூர்ல. அந்த ஓனர் என்னத்த. அதே மாதிரி எல்லாருமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், தைத்திருநா பொங்கல் வாழ்த்துக்கள், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். பொம்பளையாளுகள்லாம் ஒன்று சொல்றியாத்தா, பொங்கலுக்கு வந்து மண்பானையில பொங்க கட்டு குக்கர்ல 2 விசில்ல வச்சிடுறேன். அது குளன்னு அன்னைக்கெல்லாம் ஒரு ஆளு பொங்க திண்டி போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பச மாதிரி விசில அடிச்சு முகட்டுல எரிஞ்சு புரிஞ்சு அதை 2 நக்கு நக்கிட்டு பொங்கலை. ஆமா பொங்கலுக்கு அதே மாதிரி கோலம் போடுவது சரி. அரிசி மாவுல கோலம் போடணும். அரிசி மாவுல கோலம் போட்டீங்கன்னா இந்த எறும்பு அந்த அரிசியை தின்னு விட்டு நம்ம சந்ததிகளை வாழ்த்தி விட்டு செல்லுமா. அதனாலதான் அந்த காலத்துல அரிசி மாவுல கோலம் போட்டாங்க. இப்ப பூராமே மிஷினை உருட்டுறேன், பூரா மிஷினதே ஊதாங்குளம் மாதிரி போட்டு அதுக்குள்ள கோலப்படி வச்சு 2 குழுக்கு ஒரு தள்ளு. இந்த வாசல்ல இருந்து பக்கத்து வீட்டு வாசலுக்கு போயிடும். அது பிடிக்காதவங்க போல அங்க வரைஞ்சி வச்சிருப்பான். எப்படி கோலம் இங்க வரும், மசுத்த அறுக்கல. உனக்கு சண்டை சண்டையில்லாத உலகம் கிடையாது. சண்டை போடலாம், அன்பு சண்டை போடலாம். கடைசி வரைக்கும் சண்டையாக வாழ்க்கை முடியக்கூடாது. பிறவி என்பது ஒரு தடவை தான், இனிமே பிறக்க போறது கிடையாது. ஒரு மாமனிதர், ஒரு நல்ல மனிதர், மதிப்பு மரியாதைக்குரிய எனது அன்பு ஐயா எம்.இ. முத்துராமலிங்கம் ஐயா சேர்மன், வேளம்மாள் சேர்மன் ஐயா, அவரை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பும் பாக்கியமும் எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா அந்த நாடக கலையை வச்சுதான். ஐயா போன்ற பெரியவர்கள் என்னை கூப்பிட்டு அன்போடு பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. வேளம்மாள் சேர்மன் எம்.இ. முத்துராமலிங்க ஐயா அவர்களுக்கும் பாதம் தொட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் நல்வாக்கு நீ கூறையா. அப்துல் கலாமைய பார்த்து வரே அதரவிட்டு தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேச தந்தை அப்துல் கலாம். ராமநாட்டு மன்னரா அவர் பிறந்திருந்த தங்க மகன் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அந்த தென்பாண்டி ராமநாடு நம்ம தேச தந்தை அப்துல் கலாம்.
நம்ம நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தென்னாட்டி ராமநாடு நம்ம தேச தந்தை அப்துல் கலாம் விண்மீது கணக்கே விண்ணார் எங்கே விண்மீது என்றால் வானத்து மீது ஏவுகணை ஏவிவிட்டு உலக நாட்டுக்கே பயங்காட்டின ஒரு உத்தமர் ஒரு வீர தமிழன் யாருன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். விண்மீது கணக்கே விண்ணார் தமிழக மண் மீது புகழ் துவினார் தமிழ் மக்கள் மீது உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா தென்பாண்டி மலாடனந்த தாண்டி போனா அட மானாமதுரை அட பாத்தியனூர் அட கொஞ்ச தூரம் அட சத்திரகுடி ஒரு டோல் கட்டா கம்பி தூக்கிருச்சு வண்டி போயிருச்சு அட நாடு ரோடு நேரா போனா அட பாம்பன் பாலம் அட இறங்கியாச்சு அட வந்துருச்சு அட பேக்கரம்பு அங்க படுத்திருக்கார் அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி நம்ம நாடா நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். நன்றி நன்றி. குழந்தைகளுக்கெல்லாம் கல்வியை கற்றுக் கொடுங்க எல்லாரும். அதே மாதிரி 5வது படிச்சுட்டு போக மாட்டேன்னு கொண்டாட்டினா உலக்கையை தூக்கி அடிச்சு வரட்டு. படிப்பு அவசியம். எல்லாரும் கல்வியை பயிலுங்க. ஒவ்வொரு தாய்மார்களும் தகப்பமார்கள்லாம் பிள்ளைகளை ஊட்டி சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். நீ படிக்கணும், நம்ம ஆத்தா பந்தயம் படிக்கணும், நீ படிச்சு நல்லா வரணும். எங்க ஒரு பிரிப்பேடு கேம் விளையாடுறானே, பிரிப்பேடு கேம் சேர்ந்துக்கிட்டு லெப்ட்ல வரேன் ரைட்ல வரேன் முகத்துல வரையான்னு வரலாம். அதான் அவனை கேம் விளையாடுறியா? விளையாடக்கூடாது. கேம் நோ, வாழ்க்கையே கேமாயிரும். அதே மாதிரி பெண்கள் தாய்மார்களுக்கு ஒன்று சொல்றேன், தன்னுடைய கணவன் எந்த வருமானத்தில் கொண்டு வந்து கொடுக்குறாரோ அந்த வருமானத்தை வைத்து நீங்கள் எல்லாம் சிக்கனமாக பிழைக்க தெரிய வேண்டும். இப்போதான் எல்லாரும் கிளம்பிட்டிய லோனு வருதுன்னு அந்த லோனு இந்த லோனு வாங்கி வச்சுரு. லோனுக்காரன் வந்து வாசல் நின்றவனே மகனை அனுப்பிவிடுது, ஆத்தா அம்மாவுக்கு புது புதுன்னு வருதுன்னு சொல்லு பார்ப்பேன். அவன் விட்டு போவான்னா அங்கேயே குழுக்க சேர்த்துட்டு படுத்துட்டு காசை வாங்காமல் போக மாட்டேன். இதுதான் உலகத்துல ஒரு மனிதன் 2 மட்டும் இருக்கக்கூடாது. ஒண்ணு கடன் இருக்கக்கூடாது, 2வது உடல்ல நோய் இருக்கக்கூடாது. இந்த 2 மட்டும் ஒரு மனிதன் இல்லைன்னா அவன் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வான். நானே தட்டிக்கிறேன், பருப்பு வேகலையா. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சூப்பரியா? பக்கமா பம்பா நதிக்கரை ஓரம் பம்பா நதிக்கர ஓரம் தங்கச்சி வள்ளிதானே எப்போ வந்த பாரு. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மூக்காய் சக்தி வேணுங்கடா. நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மாலைகளை போட்டு கட்டம் வாரம், நாங்க மாலைகளை போட்டு கட்டம் வாரம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். காத்திய மாயத்தில வாரம், நாங்க காத்திய மாயத்தில வாரம். நாங்க மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து வந்த நேரம். பிறந்து நாங்கள் அந்த வாரம், நோம்பிருந்து நாங்கள் அந்த வாரம். நாங்க உன்னடிய ஜரணம் என்ற வாரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன்
வந்த நேரம் மலை ராணி மலை விறகு மலை அஞ்சு மலை ஒல்லி மலை ராணி மலை விறகு மலை அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க சந்தனம் குங்குமம் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்குது பன்னீரம் ஊதுவத்தி எங்கே மணக்குது பரந்தாமன் ஐயப்பனின் மேலே மணக்குது வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது வாருங்கோ குயில் போவது கேளுங்கோ அவடிய துணி கிட்ட கரக மணியாட்டுங்க வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது வாருங்கோ குயில் போவது கேளுங்கோ அவடிய தூக்கி கிட்ட பழனி மலை போவாங்க கந்தனுக்கு சாமியே சாமியே சரணமையப்பா. ஏன்னா எல்லாருமே இப்ப மாலை ஓட்டிருப்பீங்க. மாலை ஓட்ட ஆளு ஊரா ஒண்ணு சொல்றேன், பக்தியோடு விரதம் இருந்து. ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் போய் வீடியோ கோச்சில் புத்தாட்டம் போட்டு அன்னைக்கு ஒரு பசை கவிச்சிருக்கிய. அதே மாதிரி சந்தோஷத்தில் மாலை போட்டு போகலாம். நம்ம எதுக்காக போடுறோம்? ஒரே ஒரு விஷயம், நீங்கள் மாலை போடுற எல்லாருமே நாங்கள் நல்லா இருக்கோம், எங்களுக்கு எந்த கவலையிலையும் நினச்சி மாலை போடுறீங்களா? கிடையாது. கவலைகள் இருக்கு, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த மாலை போயிட்டு சாமிகிட்ட நேர்த்திக்கடன் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில நல்ல வழி பிறக்கணும் எல்லாரும் மாலை ஓடணும். அப்படி மாலை ஓடும் போது நீங்க பயபக்தியோடு எந்த கோயிலா இருந்தாலும் போயிட்டு வாங்க. இந்த குத்தாட்டம் போடுறது, இந்த டிக்டாக் வண்டிக்குள்ள எடுக்கிறதுனா டிரைவர் கவனம் சதறி உண்மை. நீங்க பஸ் அவர் ஓடிக்கிட்டே இருக்கும் போது நீ தாத்தா கொஞ்சம் போடி கொடு, வேற கொஞ்சம் தடி எடுனா அவன் கீழாட மறந்துட்டு பிரேக்கு பதிலாக ஆக்சிடென்ட்ல கூட்டிடுவேன், அப்புறம் புலந்தாப்புல படுக்க முடியும். ஏன்னா ஓட்டுநர்கள் என்பவர்கள் நம்மளை காக்கக்கூடிய கருப்பு சாமிக்கு சமம். ஓட்டுநர்கள் நம்மளை எல்லாம் பாதுகாப்பாக செல்லக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுநரையும் நடத்துனரையும் எம்கேஆர் தலை வணங்குறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ப்ரோ இங்க பார்க்க கூடாது, உன்னையத்தே இப்ப சொன்னேன் பாக்குறேன். அண்ணே ஒரு ரவுண்ட் இப்படி திரும்ப முடியுமாண்ணே? ஓகே ப்ரோ. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய மாணவ செல்வங்களே, வேலைகளுக்கு அதிகாலையிலே மதுரைக்கெல்லாம் பார்க்குறேன், இளைஞர்கள்லாம் கொத்தனார் வேலை, நிமிந்தாள் வேலை, சென்ட்ரிங் வேலை, பள்ளிக்கூடம் போகிற ஆளுகள்லாம் தொங்கிட்டு போகிறீங்க. பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. அதுவும் பள்ளிக்கூடத்தில் வந்து வர்ற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கிராமத்தில் பஸ் விடுறாங்க, ஒரு வண்டி தான். அந்த வண்டி இல்லைன்னா பள்ளிக்கூடம் போக முடியாதுன்னா 60 பேர் தொங்குறியான் படியில். கவர்மெண்ட் வண்டியில பாவம் 60 பேர் தொங்கி 61 ஆள் ஆறுனு வாக்குறேன் கண்ட்ரேட் தொங்குறான். கண்ட்ரேட் தொங்கி வேகத்தடையில டம்முன்னு கண்ட்ரேட் விழுந்த உடனே விசில் அடிக்கிறாரு. டிரைவர் வந்து பெரியார்ல போன உடனே என்ன முக்கண்ணே டிக்கெட் போட்டியானு போன அடிக்கிறேன். கண்ட்ரேட் சொன்னார், கடைசி டிக்கெட்டு வேலைக்கு வேணா ஒரு மசூர் வேணாம்னா நான் விழுந்து திருப்பாச்சத்திட்டே கிடக்கணும் முண்டை அப்படின்ட்டு. கரெக்ட், அதெல்லாம் வேணாம், பாதுகாப்பு அவசியம். இப்ப வேகத்தடைன்னு சொல்ல முடியாது, ஊர்லயும் கம்மாக்கரை சென்றிக்குவேன். டிவிஜிபிட்டிலாம் போய் வேகத்தில் ஏறி இறங்கினீங்கன்னா அடுத்து வந்து இன்ஜினை மாற்றணும், தீ பிடிச்சிடும். அதே மாதிரி இப்ப வண்டி எல்லாம் அதிகமா வந்துருச்சு. அப்பெல்லாம் எங்க ஐயாவெல்லாம் போய் கும்போணத்துக்கு பக்கம் போய் எங்க அப்பத்தா பட்டு கிளவி முண்டை பட்டுன்னு இருந்தல 13 பிள்ளையே பத்திருக்கா. கொஞ்ச நாள் நோன்னு சொல்ல வேணாமா, எனி டைம் நீக்குறவா இருந்திருக்கேன். 13 பிள்ளை. நீச்சல் தண்ணியை கொண்டு வரோம்னா நீச்சல் தண்ணியை குடிச்சுக்கிட்டே கர்ப்பமாயிட்டேன். இந்த காலத்தில் நீச்சல் தண்ணி அப்படின்றது மாத்திர மாதிரி. நீ என்ன பண்ண இப்படி இப்படின்ட்டு என்ன நீ எட்டி பார்த்து வந்திருப்ப. ஏன்னா அந்த காலத்துல வளர்த்தாங்க, பெத்தாங்க, ஆரோக்கியமா வளர்த்தாங்க. இந்த காலத்துல ஒரு பிள்ளைய பத்து வளர்க்க முடியாது. இப்ப எல்லாம் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். நிறைய ஆம்பளையாலெல்லாம் பாவம் இருக்கீங்க, 37-40 வயசுல பொண்ணு கிடைக்கல. காட் இஸ் கிரேட். என்ன செய்ய,
ஒல்லி தமிழ் செக்ஸ் வீடியோ அவ்வளோதான் பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டு செயற்படுத்தி என்னத்த சொல்ல கருத்து. ஏன் பொண்ணு கிடைக்கல அப்படின்னா, பெண் குழந்தை என்பது ஒரு மகாலட்சுமி. எந்த குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தைய வளங்க. அதுதான் நாளைக்கு நம்மளை தவிச்ச நேரத்தில் தண்ணி கொடுக்கும், கஞ்சி ஊற்றும். நம்மளால என்ன பண்றது, பொம்பளை புள்ள பார்த்துட்டா பொண்டாட்டியும் எல்லாத்தையும் வயிறுறது. பொம்பளை புள்ள பார்த்துட்டு தப்பு கிடையாது. குழந்தை செல்வம் உலகத்திலேயே கிடைக்காத ஒரு அற்புத செல்வம் குழந்தை செல்வம். சாமி வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. 2025 இருந்து நான் குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ண ஆளுகள்லாம் இங்க இருப்பேன். சுருக்குன்னு படுமே அப்படித்தான் சொல்லுவான். 2025 பிறந்துட்டா காலைல சொல்லுவேன், 2025 மாப்பிள்ள சிகரெட்டு கணேஜ் போயில பூலிப்பூ சரக்கெல்லாம் விட்டுருவேன்னு சொல்லுவேன். அன்னைக்கு நைட்டே பார்ட்டி வைப்போம்னு ஒரு ரவுண்டு ஆரம்பிப்பேன். ஆரம்பிச்சோடனே காலையில் எழுந்திரிக்க மண்டை காய்ச்சல் கட்டியை போட்டு அப்படியே தொடர்ந்துடும். அதில் ஒரு ஆள் தான் இந்த பூமுட்டை. வேணா மது பழக்கம், இனிமேல் தமிழனுக்கு வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. ஆசை மனைவி உள்ள இந்த பாலா போன குடினால தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. ஒரே நீர்மலை வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வாங்கி தந்தையா, சட்டை கிழிஞ்சு வச்சு வாங்கி தந்தையா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. அதுக்கு என்ன மது பழக்கம், என்ன முன்னே குடி பழக்கம், என்ன உடம்பு கட்டு குடலு வேகுமே. ஆசை மனைவி உள்ள உங்க அப்பா இந்த குடினால தெருவில் வாடுமே. வச்சிருந்தா கோட்டு வாங்குற, நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. ஆசையா கட்டண மனைவி உனக்கு பிறந்த அந்த பிள்ளை ஊரா உன்னைய பெண்ணைய பத்து அந்த தாய் தகப்பை அட சொந்த வந்தான் அட அத்தனையும் இந்த குடினால அட வீணா போகுமே. நன்றி நன்றி. என் கரத்திலும் பொன்னலம் குடியே லாடர்ந்த கிராமத்திலே அருள்பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோவில் இன்றைய தினம் சாமி கும்பிடுதலை முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான பல மேடையில் லேச அசைக்கும் நாடகமாம் கதம்பம் காமிக்ஸ் எனும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை தென்றல், நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக உள்ளே
காய்ச்ச மாத்திரை உன்னை எடுத்து வாமம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உனக்கும் தோழர்களே வந்து உலகம் அவரை என்று சிந்து பாடுங்கள். உனக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள். உலகம் அவரை என்று சிந்து பாடுங்கள். மேடுவரம் இல்லாத சமுதாயம் காண எந்த வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொந்த வழியை கண்டு நன்மை தேடுங்கள். அண்ணா சொந்த வழியை கண்டு நன்மை தேடுங்கள். நீங்கள் நல்லா இருக்கோடும் நாடு முன்னேற நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. அடுத்தபடியாக ஆர்ப்பாட்ட நடிகர் குணச்சத்த நடிகர் அன்பு தம்பி MP சின்னதுரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் விழுது. எங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் விழுது. அடுத்தபடியாக கூட பிறந்த தம்பியாக இங்கே நடிக்கக்கூடிய எனது அன்பு அண்ணன் கன்னிச்சாமி நாயக்கர் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி சின்னஞ்சிறு வயதிலிருந்து நாடக கலைகளே தொடர்ந்து தன்னுடைய நகைச்சுவையினால் உலக மக்களை எல்லாம் சிரிக்க வைத்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு தம்பி ஆசை தம்பி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நீரில் குளித்தாலும் உடல் கொதிக்கிறடி மையலிலே அந்தி மையலிலே அந்தி மையலிலே அந்தி மையலிலே பாய்விருந்து போட்டாலும் தூக்கம் வரலே பக்கத்திலே ஒத்தையடி பாதையிலே ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசை எமது உண்மையிலே பழைய பாடல்கள் புதுப்பாட்டு எல்லா பாட்டும் பாடுவார். அருமையான திறமை வாய்ந்த ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தி எனது அன்பு அண்ணன் எங்களது காணா புதுக்கோட்டையை சேர்ந்த PM தங்கராஜ் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. ஒத்தக்கிளியில் இருக்க கோபப்படம் இருக்க ஒத்தக்கிளியில் இருக்க கோபப்படம் இருக்க அத்திவம் வெள்ளலையே இது சொல்ல மாட்டாயோ. அத்திவம் வெள்ளலையே இவ தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வெள்ளலையே இவ தூது சொல்ல மாட்டாயோ. பின்னலாய் வகிடெடுத்து மேகமாய் தலை முடித்து பின்னலாய் ஜடை போட்டு எம் மனசே இடை போட்டு மீன் பிடிக்க வந்தவனே. புகழாரம் சூட்டுகிறார்கள். மிருதங்கத்து கொண்டிருக்கின்ற அயலூர் நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் அன்பு அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி மகிழ்விக்கிறார்கள். கைதட்டுங்க ப்ரோ. இங்கே பலவாயத்தை செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி அதிரடி மன்னன் எங்களது மணிவேல் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி மகிழ்விக்கிறார்கள். தாளமித்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி அர்ஜுன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி மகிழ்விக்கிறார்கள்.
மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்வான் கோடைகிடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எங்களது அயலூர் நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் ஆர்மோ அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். மதிமரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறோம். காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் மேடைக்கு வரும்படி விழா கமிட்டி சார்பாக அழைக்கிறார்கள். வராங்களா? வர்றாங்க வர்றாங்க. என்னத்த என்ன சொல்ல பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி, இன்னைக்கு தமிழகம் பூரா வெற்றி பரிசு கொட்டி வரும் லாடந்த மண்ணில் வசிக்கக்கூடிய மூக்காய் சத்திவேல் அவருடைய தந்தையார் எனது சித்தப்பு எங்களது கடம்பவனம் சார்பாக அவர் குடும்பத்தின் சார்பாக எனக்கு முன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, வண்டி இந்த பேருந்து போய்கிட்டு இருக்கு. என்னத்த சொல்ல, யாரு சொல்றது, யாரு கேட்கிறா? ஐயா 2 பஸ்லையும் இருக்கிற ஆளை ஏற்றிட்டு போய் இறக்கி விடுங்க மாடுத்த வழியில. திருப்பி வர்றதுக்குள்ள நாடகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். சரக்கு அடிக்கவா? கொஞ்சம் இங்கே வாவே ப்ளீஸ் ப்ரோ, உள்ள வாங்க ப்ரோ, கேசரி கட்டி வச்சிருக்கீங்க, வா. அவங்க வர லேட் ஆகும், அப்புறம் போடுவோம். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, அதிரடி மன்னன் என் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் ஆளுண்டை சேர்ப்பார்கள். அந்த ரவுண்டா இருக்கு வர அறா அடிக்கிற அடியில இளைஞர் ஊரா ஆடணும். எங்கே என்னப்ப
இவ்வளவுதான் அடியா? அப்ப நான் வாங்கி கொடுத்த போட்டா கக்குறா. அதற்கு அடுத்தபடியாக பள்ளிக்கூடத்திலே கல்வியை தொடர்ந்து படித்துக் கொண்டு தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை இப்பொழுதே சுமையை சுமக்கக்கூடிய ஒரு தாள கலைஞர் என் அன்பு தம்பி. இங்க வாடா, அர்ஜுனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இப்படி இருக்கணும் பிள்ளைன்னா, அப்படி இருக்கணும். சில பேர் பள்ளிக்கூடம் போச்சுன்னா வேலை பசுற பாருன்ட்டு எம்பிடித்தான் வளர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா பள்ளிக்கூடம் போயிட்டு அங்கேயும் படிச்சுட்டு வந்து நாடக கலைகளை தன்னுடைய குடும்ப சுமையை சுமக்கக்கூடிய இந்த தமிழனை எம்கேஆர் தலைவணங்குறேன். அர்ஜுன் அவர்கள் தாளத்தை இசைப்பார்கள். அங்கனே போடு. யாரை கட்டி 77 குத்து குத்துன வாழ்த்துக்கள். நாடக உலகத்தில் நீ சிறுக சிறுக சேர்த்து வச்சு என்னத்தை பொம்பளை வாடகை எடுக்கிற முண்டை சாமியை அழைக்க போறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த விதப்படியாக இங்கே உங்களை எல்லாம் இத்தனை கூட்டத்துக்கும் கூட்டியது நான் அல்ல, என்னை சார்ந்த கலைஞர்லாம் கிடையாது. யாருன்னா யூடியூப் சேனல் தான். இதுக்கு அரும்பாடுபட்டு 10 ஆண்டு காலமாக என்னுடைய தம்பி அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அதை எடிட் பண்ணி தூக்கம் முழிச்சு உலக தமிழரில் உள்ள கைபேசிக்கெல்லாம் அனுப்பிவிட காரணமாக இருந்தது அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்கள் பணி. அதற்கு அடுத்தபடியாக உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்திலேயே நமக்கு எந்த கலையும் சரி வேலையும் சரி யாரு கற்றுக் கொடுத்தாங்களோ, யாருனால நம்ம வாழ்க்கையில முன்னேறணுமோ அந்த மனிதர்களை மட்டும் நம்ம சாகு வரை மறந்துவிடக்கூடாது. அப்படி மறந்தம் என்றால் நம்ம எப்படி வந்த நிலைமைக்கே திருப்பி போய்விடும். என்னுடைய வாத்தியார் அப்படிப்பட்ட ஒரு ராசியானவர். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா உடைய மாணவனும் நாம் பிறந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் போற ரோட்ல தான் எங்க ஊர் இருக்கு. விழாக்குளம் பிள்ளத்தி, அதற்கு நடுவிலே உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் ஆசீர்வாதத்தோடு திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். எல்லாரும் பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே போயிடக்கூடாது. பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே சின்ன கருப்பு பெரிய கருப்பு வருவாங்க, ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் கோடாங்கி வாசிப்போம், மருதமணி சத்துன்னு போட்டு அடிப்பேன், விபதியை போட்டு மூஞ்சில் துப்புவேன். அதெல்லாம் இருக்கு, நீங்க போயிடாதீங்க. நாடகம் மொத்தமே 3 மணிக்கு முடிஞ்சிடும். போயிட்டு வரவா. ஒரு மல கோமன துணியோடு பழனி மலை போன ஜாமி படைத்த பிரம்மனையே உன் படைப்பு பிழையிறக்கு என்று சொல்லி கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க நான் படைக்கிறேன் என்று சொல்லி மண்டையில மடார்னு கொட்டி சிறையில் அடிச்சு படைப்பை துறங்கிய முருக கடவுள். அதனாலதான் முந்திரி பழத்துக்கு கொட்டையை வெளியே வைத்து படைத்து விட்டார். அப்பனுக்கு உபதேசம் செப்பிய வித்தகனே சேவல் குடியோனே செந்திருமான் மருமகனே தள்ளாத வயதினிலே காட்டு வழியா வந்திருக்கேன். நடந்து போகும்போது பசி தாங்க முடியல. 2 பழத்தை பிறக்கி திம்பும் அவை பழத்தை பிறக்கி திண்ட அவை கிளவியிடம் சுட்ட பழ வேணுமா உனக்கு சுடாத பழ வேணுமா என்று கேட்டு விவாதம் நடத்திய சுப்பிரமணி சாமி சாமி பழனி மலைய வெட்டுவாப்பா, பழனி மலைய வெட்டுவாப்பா, பழனி மலைய வெட்டுவாப்பா, இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா, பழனி மலைய வெட்டுவாப்பா, அம்மா பழனி மலைய வெட்டுவாப்பா, முருக பழனி மலைய வெட்டுவாப்பா.
தோற்று பழனி ஐயப்பா அழுக்காடு சண்டை ஓட்டு பாயிறாங்கப்பா அட விலைக்கு வீட போனா நம்மளை எத்துறாங்கப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா முருகாய் இந்த பழனி மலையை விட்டு பாப்பா இந்த தமிழ மக்களத்தை திருத்தப்பா பழனி மலையை விட்டு வாப்பா வாழ்ந்த நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க இப்ப நாதாரி பயிரோட உலகமப்பா பழனி மலைய விட்டு வாப்பா நான் உள்ள போயிட்டு காமன் நேரத்துல வெளியே வரேன்ப்பா பொண்ணுக்கு இருக்கவங்களை இழுத்து வாங்கப்பா